மாடிப்படிகளிலிருந்து வேகமாக இறங்கி வந்த ஜானவி நடுக்கூடத்தில் அம்மாவை கண்டதும் ஹாய் மம்மி என்று விட்டு ஒரு கணம் தயங்கி நின்றாள். விஷயத்தை இவளிடம் தெரிவிக்கலாமா என்று அவள் மனதில் பளிச்சிட்ட எண்ணம் தன் தாயின் தோற்றத்தை கண்ட மறு நிமிடமே மறைந்து போயிற்று. தலைய உடுத்திய மடிசார் புடவை, நெற்றியில் ரூபாய் அளவுக்கு பெரிய பொட்டு, அலட்சியமாக முடியப்பட்ட கூந்தல், கழுத்தில் ஏதோ நகைக்கடை விளம்பரம் போல அரை டஜன் சங்கிலிகள், ஒல்லியும் இல்லை பருமனும் இல்லை என்ற வாகான உடல் அமைப்பு. அவள் எளிமையாகவும் நாகரிகமாகவும் உடை அணிந்தால் எத்தனை அழகாக இருப்பாள் என்பதை ஜானவி கற்பனை செய்து பார்த்தாள். இப்படி பழமையில் ஊறிப்போனவளிடம் தன் காதல் விவகாரத்தை எப்படி சொல்வது? அதை அவள் எப்படி வரவேற்பாள்? பூஜை அறையிலிருந்து ஊதுவத்தியின் மனம் காற்றில் கலந்து வந்தது. அம்மா விளக்கேற்றி பூஜையில் உட்கார்ந்திருப்பாள். இனி குறைந்தது அரை மணி நேரம் அவளுடன் யாருமே பேச முடியாது. ஜானவி காரில் ஏறி உட்கார்ந்து அதை கிளப்பினாள். அவள் மனம் மட்டும் அம்மாவை சுற்றியே வட்டமிட்டது. அம்மா எதற்கு அத்தனை பூஜை செய்கிறாள்? அப்பாவின் அலட்சிய போக்கினால் மனம் உடைந்து அப்படி அவள் கடவுளிடம் தஞ்சமடைய நினைக்கிறாளோ? அவள் பழமையையே அப்படி கெட்டியாக பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று அப்பா ஒன்றும் அவளை வற்புறுத்துகிறவராக தெரியவில்லையே. ஜானவியின் கல்லூரி தோழிகளின் தாய்மார்கள் பலரை அவள் சந்தித்திருக்கிறாள். அவர்களுடன் தன் தாயை நிறுத்தி பார்த்த பொழுது அமெரிக்க டாலர் நோட்டுகளுக்கு நடுவில் சமுத்திரகுப்தர் காலத்து நாணயத்தை பார்ப்பது போல இருந்தது அவளுக்கு. 4 வார்த்தைகள் சேர்ந்தாற் போல ஆங்கிலம் பேச அம்மாவுக்கு தெரியுமோ? சௌந்தர்யலகரியும் சுந்தர காண்டமும் விழுந்து விழுந்து பாராயணம் செய்கிற நேரத்தில் ஒழுங்காக இங்கிலீஷாவது பேச கற்றுக்கொண்டிருக்கலாம் அவள் தாய். அவள் தந்தையோ அதற்கு நேர் எதிரிடை. வீட்டில் பூஜை அறை எந்த பக்கம் இருக்கிறது என்று கூட அவருக்கு தெரியாது. விஸ்கியும் ஜின்னும் அவருக்கு தண்ணீர் பட்டப்பாடு. சிகார் புகையையே மூச்சாக விடுபவர் அவர். தன் மனைவி தனக்கேற்ற முறையில் இல்லை என்ற குறை அவருக்கு நிச்சயமாக இருக்கும். என் மனைவி ஒரு பழமை பஞ்சாங்கம் என்று அவள் காது படவே அவர் தன் சிநேகிதர்களிடம் சொல்லுவதை ஜானி கேட்டிருக்கிறாள். அவர் மனதை உணர்ந்த மனைவியாக அம்மாவால் ஏன் இருக்க முடியவில்லை? அவள் தந்தையையும் அவர் ஆபீஸில் வேலை பார்த்த ஓரிரு பெண்களையும் இணைத்து அவள் கேட்க நேரிட்ட வதந்திகளுக்கு அம்மாதான் காரணமோ? அவரது ஏமாற்றங்களையும் தாபங்களையும் அம்மா ஏன் புரிந்து கொள்ளவே இல்லை? ஜானவி என்று உரத்த குரலில் பின்னால் இருந்து யாரோ அழைப்பதை உணர்ந்து காரை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தாள் அவள். வினோத் வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தான். ஹாய் புன்முறுவலோடு அவள் முன் சீட்டின் கதவை திறந்துவிட அவன் ஏறி அமர்ந்தவன் அவள் முகவாட்டத்தை கவனிக்க தவறவில்லை. வாட் ஜானவி, எனிதிங் ராங் வித் யூ? அவன் சற்று நெருங்கி வந்து அவள் முகத்தை தன் பக்கமாக திருப்பினான். ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் காப்பி சாப்பிடலாமா? ரொம்ப டல்லா இருக்கியே என்றாள் அவள். ஷூர், திருப்பு. உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் என் வீட்டுக்கே போகலாம். உன்னை என் அம்மாவுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். வினோத் அவளை ஆவலோடு பார்த்தான். ஜானவி அரைமனதோடு ஒப்புக்கொண்டாள். அவன் தாய் எப்படி இருப்பாள்? தன்னை அவர்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொள்வார்களா? அந்த திடீர் சந்திப்பை அவள் எதிர்பார்க்கவோ திட்டமிடவோ இல்லை. அதனால் தயக்கமாக இருந்தது. டிஃபென்ஸ் காலனியில் வினோத்தின் வீடு இருந்தது. வீட்டின் அழகிய முன் அமைப்பையும் தோட்டத்தையும் பார்த்துவிட்டு சொந்த வீடா வினோத் என்றாள் அவள். நாங்கள் ஜானியின் அப்பா மாதிரி கம்பெனியில் டைரக்டர்களாக சொந்த வீடு கட்ட. ஓ வினோத், இந்த காம்ப்ளெக்ஸை முதலில் உன் மனதிலிருந்து எடு. அந்தஸ்தை சுட்டி காட்டும் விதத்தில் யார் பேசினாலும் எனக்கு பிடிக்காது. சாரி ஜான்வி, நான் வேடிக்கையாகத்தான் அதை சொன்னேன். வினோத்தின் தாய் அவர்களை வரவேற்றாள். ஜான்வி வட இந்திய வழக்கப்படி அவள் கால்களை தொட்டு வணங்கினாள். வினோத்தின் முக மலர்ச்சியிலிருந்து ஜான்வி யார் என்பதை புரிந்து கொண்டு விட்ட தாய், அட அசட்டு மகனே, வீட்டுக்கு வரப்போகிற மருமகளை இப்படித்தான் திடீர்னு சொல்லாம கொள்ளாமல் அழைச்சிட்டு வந்து நிற்பியா? கொடுப்பதற்கு இனிப்பு கூட இல்லையே என்று பரபரத்தவளாக ஜான்விக்கு ஆசி கூறி தலையை அன்போடு வருடிவிட்டு பேசி கொண்டிருங்கள், இதோ ஒரு நொடியில் வந்து விடுகிறேன் என்று உள்ளே போனாள். இதே இடத்தில் அவளுக்கு பதில் வினோத் நின்று தன் தாயை வணங்கினால் என்ன நடக்கும் என்று ஜான்வி ஒரு கணம் கற்பனை செய்து பார்த்தாள். முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு வினோத்தை வெறுப்புடன் பார்க்கும் தாய் அம்புஜத்தின் முகம் அவள் கண் முன் தோன்றி மறைந்தது. அப்பா நாகரிகமானவர், ஒன்றும் சொல்ல மாட்டார். அம்மாவை சமாளிப்பது தான் அவளுக்கு பிரச்சனையாக இருக்க போகிறது. அம்மாவின் ஒப்புதல் இன்றியே அவள் திருமணம் நடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அப்போது என்ன செய்வது? வினோத்தின் தங்கை வினிதா ஆஃபீஸிலிருந்து வந்தவள் சட்டென்று ஜானியை புரிந்து கொண்டு ஹாய் மன்னி என்று புன்னகைத்தாள். ஹலோ வினி, என்னண்ணா இது? இப்படி முன்னறிவிப்பில்லாமல் மன்னியை அழைத்து வந்து எல்லாருக்குமே ஒரு இனிய அதிர்ச்சியை கொடுக்கிறாய். குட் சாய்ஸ், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ வினி. வினோத் ஜானியை ஆர்வத்தோடு பார்த்து சிரித்தான். அவள் வெட்கத்தில் முகம் சிவந்து போனாள்.
என்ன அன்பான குடும்பம் இது! தன் வீட்டில் மட்டும் இப்படிப்பட்ட பாசத்தின் நெருக்கத்தை அவள் ஏன் உணரவில்லை? ஒருவேளை அந்தஸ்து உயர்கையில் அன்பும் பாசமும் இருக்கிற இடம் தெரியாமல் ஒளிந்து கொண்டு மனித உறவுகளிலே ஒரு செயற்கைத்தன்மை வந்து விடுமோ? அன்று வீடு திரும்பிய பின்னும் அவள் மனம் அதை பற்றியே யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தது. ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு வெள்ளிக்கிழமை அன்று ஜான்வி தன் தோழியின் பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு இரவு 8 மணிக்கு திரும்பி வந்தாள். அவள் தந்தை நாதன் வரவேற்பறையிலேயே சிகாரை புகைத்து கொண்டு கையில் பிரித்து வைத்த புத்தகத்தோடு உட்கார்ந்திருந்தார். எதிரே இருந்த கண்ணாடி டம்ளருக்குள் விஸ்கியில் மிதந்த ஐஸ் தன்னை கரைத்து அதனோடு ஐக்கியப்படுத்தி கொண்டிருந்தது. ஜான்வியை பார்த்ததும் நாதன், ஹாய் ஜான்வி, யாரோ வினோத் என்கிறவன் உன்னை போனில் கூப்பிட்டான் என்றார். அவள் அவர் முகத்தை உற்று பார்த்தாள். இதையே தகுந்த சந்தர்ப்பமாக நினைத்து வினோத்தை பற்றி அவரிடம் சொல்லிவிட்டாள். என்ன டாடி, வினோத் MA கடைசி வருடம் படிக்கிறான். அடுத்த ஆண்டு IAS எழுதப் போகிறான். உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறான். நான் உங்கள் சௌகரியத்தை கேட்டு சொல்வதாக சொன்னேன். ஜான்வி துணிச்சலான பெண்தான் என்றாலும் அப்போது ஏனோ குரல் எழும்ப மறுத்தது. புத்தகத்தை புரட்டியவாறே அலட்சியமான குரலில் நாதன் கேட்டார், ஏன், எதுக்கு பார்க்கணுமா? ஏதாவது வேலைக்கு சிபாரிசு வேணுமா, இல்லை வேலை வேணுமா? அவர் கேட்ட கேள்விகள், அதை அவர் கேட்ட விதம் எதுவுமே ஜான்விக்கு பிடிக்கவில்லை. நோ டாடி, ஜட்ஸ் லைக் தட். பார்க்க விரும்புகிறான். அவள் முகத்தில் கோபமும் நாணமும் சிவப்பேற்றியது. அவள் என்ன சொல்ல விரும்புகிறாள் என்பது நாதனுக்கு புரிந்துதான் இருந்தது. ஜான்வி, அவர் சற்று கடுமையாக அழைத்தார். நீ எதுவும் சொல்வதற்கு முன்னாலேயே ஐ வாண்ட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். நீ சொல்கிற அந்த மாணவன் ஏதோ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி சர்க்கார் உத்தியோகம் பார்த்து கலட்ட போகிறான்னு மட்டும் நம்பி சமூக அந்தஸ்து இல்லாதவனை உனக்கு பார்ட்னராக தேர்ந்தெடுத்துடாத. இந்த விஷயத்தில் என் கௌரவத்துக்கு பங்கம் வராமல் நீ நடந்துக்கணும், நான் எதிர்பார்க்குறேன். அவர் என்ன சொல்லி புரிய வைக்க விரும்புகிறார்? சமூக அந்தஸ்து என்று அவர் குறிப்பிடுவது வெறும் பணத்தை என்றால் அது வினோத்திடம் இல்லைதான். ஆனால் அன்பும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் எடுக்க எடுக்க குறையாத பணக்கார குடும்பம் அவனுடையது. அவர்கள் வீட்டில் இருக்கிற சந்தோஷமும் கலகலப்பும் இங்கில்லையே. ஜான்வி ஓடிப்போய் தான் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவன் மனம் குழம்பிய நிலையில் இருந்தது. கண்ணீர் ஏனோ அடக்க முடியாமல் பொங்கி பொங்கி வழிந்தது. வெளியளவுக்கு நாகரிக வேஷம் போடும் அப்பா சிகார் புகைப்பதிலும் மது அருந்துவதிலும் காக்டெயில் விருந்து நடத்துவதிலும் டிப்டாப்பாக உடை அணிவதிலும் மேற்கத்தியரை காப்பியடிக்கும் அப்பா மனதளவில் இன்னும் பணம் அந்தஸ்து என்று கணக்கு போடும் 10ஆம் பசலிதான் என்றே தெரிந்தது. அவளுக்கு எத்தனை பெரிய ஏமாற்றம் அது! ஓ, எத்தனை பெரிய அதிர்ச்சி அது! அப்பாவே வினோத்தை ஏற்க மறுத்தால் அம்மா மட்டும் எப்படி அவர்கள் திருமணத்தை வரவேற்பாள்? வினோத் வரவே வேண்டாம், வந்து வீணாக அவமானப்படவே வேண்டாம். அதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவனுக்கு எப்படியாவது ஃபோன் செய்து தடுத்து விட வேண்டும். அவர்கள் திருமணத்தை பற்றி யோசித்து முடிவெடுத்தால் போயிற்று. அவள் அவனைத்தான் மணப்பாள். அது எப்போது என்பதுதான் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம். மறுநாள் பொழுது விடிந்ததிலிருந்து டெலிஃபோன் கெட்டு கிடந்தது. இப்போது என்ன செய்யலாம்? கல்லூரிக்கு போகவும் மூடில்லை, சாப்பிடவும் பிடிக்கவில்லை, படுக்கையிலிருந்து எழுந்து குளிக்க கூட மனமில்லை. அழுகை அடக்க முடியாமல் வந்ததில் முகம் வீங்கி போயிற்று. அம்மா வந்து கதவை தட்டி பார்த்துவிட்டு பிரயோஜனப்படாமல் திரும்பி போனாள். மாலை சுமார் 5:30 மணிக்கு வினோத் அவளை பார்க்க வந்திருப்பதாக வேலைக்காரி வந்து சொன்னாள். வினோத்தா? ஓ காட், அவன் ஏன் இங்கு வந்தான்? அவமானப்படுவதற்கு முன்னால் அவனை போகச் சொல்லிவிட வேண்டும். இந்த கோலத்துடன் அவளை பார்த்தால் அவன் பயந்து விட மாட்டானா? அந்த ஐயாவை உட்கார சொல்லு. வேலைக்காரியை அனுப்பிவிட்டு அவசரமாக தயாராகி வருவதற்குள் அவள் தந்தை உள்ளிருந்து வந்தவர் வினோத்தை பார்த்துவிட்டு நிற்பதற்கும் சரியாக இருந்தது. அவள் தவிர்க்க விரும்பியது நடக்கப் போகிறது. ஜான்வியின் உடலில் ரத்தம் உறைவது போல இருந்தது. வினோத் அவரை பார்த்தது மரியாதையோடு எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்தான். யார் நீ? ஐ ஆம் வினோத் சார் என்றான் அவன் அடக்கமாக. ஓ, விசிட்டர்கள் வெளி வராண்டாவில் தான் வெயிட் பண்ணணும். வரவேற்பறையில் நான் என் சிநேகிதர்களையும் பிஸ்னஸ் அதிகாரிகளையும் மட்டுமே சந்திப்பது வழக்கம். சாரி சார், அனுமதி கிடைத்தால் தானே உள்ள வரணும் என்கிற எலிமெண்ட்ரி மேனர்ஸ் கூட தெரியாம நீ என்ன MA படிச்சிருக்கிற? வினோத்தின் முகம் சிரித்து போனது. சாரி சார். அவன் வெளியேறினான். அவனை கடந்து கொண்டு அவர் வேகமாக காரில் ஏறி அமர்ந்து கிளம்பி போய்விட்டார். வினோத் ஜான்வி பின்னால் ஓடி வந்தாள். அவரை தப்பாக எடுத்துக்கொள்ளாதே. 2 நாளாக அவர் மூடில் இல்லை. அவள் மன்னிப்பு கேட்கும் குரலில் அவனிடம் சொன்னாள். ஹலோ ஜான்வி, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். இன்று நீ வகுப்புக்கு வரவில்லை என்றது உடம்பு சரியில்லையோ என்று கவலையாக இருந்தது என்றான் சட்டென்று சிரிக்க முயன்றவனாக. ஓ,
ஓ வினோத், நீ இங்கே ஏன் வந்தாய்? சீக்கிரம் போய்விடு. இந்த மாதிரி பங்களாவில் வாழுகிறவர்களுக்கு இதயம் கிடையாது. மற்றவர்கள் கண்களில் ரத்தம் கசிந்தால் கூட அவர்கள் இறக்கப்பட மாட்டார்கள். ஜான்வி கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு அழுதாள். ஜான்வி, என்ன இது? எதுக்காக மனசை போட்டு இப்படி ஆழ்த்திக்கிற? வினோத் அவளை அணைத்தவாறு உள்ளே அழைத்து வந்தான். தன் கைக்குட்டியை எடுத்து அவள் கண்களை துடைத்தான். ஐ லவ் யூ டார்லிங். உட்காரு வினோத். அம்மாவின் குரல் பின்னால் இருந்து வரவே இருவரும் திடுக்கிட்டார்கள். இன்று காலையிலிருந்து அவள் ஒன்றும் சாப்பிடவில்லை. இப்போதுதான் ரூமை விட்டே வெளியில் வந்திருக்கிறாள். உன்னுடன் அவளும் ஏதாவது சாப்பிடட்டும். அம்மா உடைந்த ஹிந்தியில் சொல்லி கலங்கமில்லாமல் சிரித்தாள். ஜான்வி அவசரமாக முகத்தை துடைத்து கொண்டு, அம்மா, இது வினோத் மெக்தா. வினோத், இது என் மதர். அவள் இருவரையும் அறிமுகப்படுத்தினாள். ஜான்வி, நீ பேசிக்கொண்டிரு, நான் டிஃபன் காப்பி அனுப்புகிறேன். அம்மா உள்ளே போக எத்தனித்தாள். ஜான்வி மறுபடியும் திகைத்தாள். டிஃபன் எல்லாம் எதற்கு? வினோத் மறுக்க பார்த்தான். இருக்கட்டும், முதல் முறை வருகிறாய், அதுவும் நீ ஜான்வியின் விசேஷ விருந்தினன் இல்லையா? அம்மா சிரிப்போடு சொல்லிவிட்டு உள்ளே போனாள். டிஃபன் காப்பி சாப்பிட்டு விட்டு வினோத் கிளம்புவதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது. பஸ் ஸ்டாப் வரை சென்று அவனை வழி அனுப்பிய ஜான்வியிடம் வினோத் சொன்னான், உங்கள் அம்மாவை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஜான்வி அன்று நடந்தது எதையுமே நம்ப முடியாதவளாக அறைக்கு திரும்பிய போது மேஜை மீது அவள் பெயரிட்ட கடிதம் ஒன்றிருந்தது. அதை அவள் ஆவலோடு எடுத்து பிரித்து படித்தாள். கண்மணி ஜான்விக்கு, இந்த கடிதம் உனக்கு வியப்பை அளிக்கலாம். இத்தனை நாள் ஒரு பட்டிக்காட்டு பஞ்சாங்கமாக நீ எண்ணியிருந்த நான் கூட இப்படியெல்லாம் எழுதுவேனா என்று நீ ஆச்சரியப்படலாம். மனதுக்கும் வெளி தோற்றத்துக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. அந்த மனதின் ஆசைகளை எப்படி சாகடித்து கொண்டு வாழ்ந்தேன் என்பது உனக்கு தெரிய வேண்டும். இதை நேரில் என்னால் உன்னிடம் சொல்ல முடியாது. என் நெஞ்சில் புதையொன்றிருக்கிற துக்கமெல்லாம் தொண்டையில் இறங்கி வாயடைத்து போனேன் நான். அதனால்தான் எழுதுகிறேன். நான் சின்ன வயசிலேயே திருமணமாகி புக்ககம் வந்து விட்டவள். கணவருக்காக அவர் பெற்றோர்களையும் அவர்களுக்காக அவரது அலட்சிய போக்கையும் அனுசரித்து போக பழகி கொண்டவள். என் மனதிலோ 1000 ஆசைகள். நானும் மற்ற பெண்களைப் போல நைலானும் வாயிலும் அணிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். கணவனுடன் சினிமா பார்க்க ஆசைப்பட்டேன். 7ஆம் வகுப்பு நின்றுவிட்ட படிப்பை தொடர ஆசைப்பட்டேன். ஆங்கிலம் பேசவும் படிக்கவும் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன். நகைகளை கலற்றிவிட்டு எளிமையாக இருக்க ஆசைப்பட்டேன். ஆயினும் பழங்கால பழக்க வழக்கங்களில் ஊறிப்போன உன் தாத்தாவும் பாட்டியும் இந்த ஆசைகள் மலராமலேயே கருகிவிடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி புண்ணியம் கட்டி கொண்டார்கள். தங்கள் ஒரே மகனை எங்கே நான் வசியப்படுத்தி விடுவேனோ என்று பயப்பட்டார்கள். அவர்கள் அனுமதியின்றி நான் உன் அப்பாவுடைய அறைக்குள் கூட போக முடியாது. அவருடன் பேச முடியாது. ஒரு மனைவி என்பவளுக்கு அந்த சுதந்திரம் கூட இல்லை என்றால் என்ன வெட்கக்கேடு! ஏதோ விதி இருக்கிறது, நீ பிறந்தாய். உன் தந்தை என்னை பஞ்சாங்கம் என்று மட்டம் தட்டினாரே தவிர தன் பெற்றோர்களை கண்டிக்கவே இல்லை. அவர்களது கட்டுப்பாடுகளிலிருந்து என்னை மீட்கவும் உதவவில்லை. என் மனதில் தேங்கிவிட்ட ஆசைகளை அவர் புரிந்து கொள்ளவும் இல்லை. மாறாக உலகமே தன்னை ஏமாற்றிவிட்டதாக கற்பனை செய்து கொண்டு மது அருந்த துவங்கினார். ஒரு மனைவிக்குரிய உரிமைகளை அவர் தராதது இருக்கட்டும், பெண்ணுக்குரிய மரியாதையை கூட அவர் அளிக்கவில்லை. மனதில் நெருக்கமோ சிநேகமோ இல்லாத பின் அந்த தாம்பத்தியம் இயந்திர வாழ்க்கைதானே. அதில் என்ன சுவை இருக்க முடியும்? உன் வாழ்க்கையாவது நல்லபடியாக அமைய வேண்டும் என்று தினமும் பிரார்த்தித்து கொண்டேன். அது வீண் போகவில்லை. வினோத் நல்ல பையன். உன் மனம் கோணாமல் நடப்பான். ஒரு திருமணத்திற்கு முதலில் ஒருமித்த 2 மனங்கள் தேவை. மற்ற லௌகீகங்கள் 2ஆம் பட்ச நிறைவுள்ள வாழ்க்கை உனக்காவது கிடைக்கட்டும். இது நாள் வரை உன் தாத்தா பாட்டியை பற்றி உன் அப்பாவிடம் நான் குறை சொன்னதே கிடையாது. என் உரிமைகளுக்காக குரல் உயர்த்தி போராடியதும் கிடையாது. அவர்கள் மறைந்த பின்னரும் அதே தடத்தில் ஓடும் ரயிலை போல என் வாழ்க்கை தொடருகிறது. அதை இனி மாற்ற முடியாது. ஆனால் உனக்காக என் குரல் உயரும். என் முழு மனதான ஆசிகள் உங்களுக்கு உண்டு. அப்பாவை சம்மதிக்க வைப்பது என் பொறுப்பு. உன் வழக்குக்காக வாதாடப் போகும் வக்கீலாக என்னை நாளை நீ பார்க்க போகிறாய். தைரியமாக இரு. உன் கட்சி நான். அம்மா. மம்மி, யூ ஆர் ரியலி கிரேட். நீ எத்தனை பொறுமைசாலி! உனக்கு எத்தனை பரந்த மனப்பான்மை! உன்னை போய் நானும் அப்பாவை போல பஞ்சாங்கம் என்று நினைத்தேனே. அப்பா வெளியுலகுக்காக நாகரிக வேஷம் போடுகிறாரே தவிர அவர்தான் உண்மையில் பஞ்சாங்கம். நான் உன்னை அம்மாவாக அடைய ரொம்ப லக்கியாக இருக்கணும். ஜான்விக்கு அந்த நிமிடமே ஓடிப்போய் தன் தாயின் கழுத்தை இறுக கட்டி கொள்ள வேண்டும் போல இருந்தது.